தோசை மாவு இல்லைன்னா இன்றைக்கி கவலையே பட வேண்டாம். 10 நிமிஷத்தில் ஈஸியான கிறிஸ்பியான தோசை நம்மளே ரெடி பண்ணிடலாம். எப்போவும் ஒரே மாதிரி தோசை சுட்டு கொடுக்காம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க வேணும்னு வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 மிளவத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் எடுக்க மறந்துட்டேன். 3 தக்காளி பழம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு ரவை, 1 கப்பு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா தோசை பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 20 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தோசைக்கல்லில் ஊற்றி 2 பக்கமும் அழகாக பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தோசை ரெடி. இதுக்கு சைடிஷ்டாக பெருசாக ஒன்றுமே தேவைப்படாது. பிள்ளைங்க வெறுமனே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க சீரகம், தக்காளி பழம், அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோமா, நல்லா மணமாகவும் இருக்கும். ரவை சேர்த்து அரைச்சதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு பெருசாக தேவைப்பட்டுச்சுன்னா துவையல் அரைச்சி கொடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.